ஃப்ரெண்ட்ஸ், நாம் பிளெயின் சால்னா செய்வதற்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். எண்ணெய் ஊற்றிவிட்டு பட்டை, அன்னாச்சி முக்கு, நாம் எண்ணெயில் பட்டை, அன்னாச்சிப்பூ, மிளகு, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், சோம்பு, இவை பொரியவும் நாம் சின்ன வெங்காயத்தை சேர்க்க வேண்டும். சின்ன வெங்காயம் சிறிது வதங்கவும் நாம் ஒரு தக்காளி பழத்தை நறுக்கி சேர்க்க வேண்டும். தக்காளி போட்டு நன்கு வதங்கவும் நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிடலாம். இந்த மசாலாவை நாம் ஆறவும் அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஹோட்டல் ஸ்டைல் சால்னா செய்வதற்கு இந்த மசாலா பொருட்கள் தான் மிகவும் ருசியை கொடுக்கும். இந்த அளவு வெங்காயம், தக்காளி அனைத்தும் வதங்கவும் நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வெஜ் சால்னா செய்வதற்கு 2 ஸ்பூன் தேங்காய் பூவுடன் முந்திரி பருப்பு போட்டு அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், பிளெயின் சால்னா செய்வதற்கு 2 ஸ்பூன் தேங்காய் பூவுடன் முந்திரி பருப்பை அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் தேங்காவை இதேபோல் அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வதக்கிய வெங்காயம், தக்காளி, கரம் மசாலாக்களை மிக்சியில் அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இதேபோல் நாம் அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் சால்னா செய்வதற்கு இப்படி ஒரு கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். எண்ணெய் காயவும் நாம் ஜீரகமும் பிரியாணி இலையை போட வேண்டும். நாம் ஜீரகம் பொரியவும் நறுக்கிய 10 சின்ன வெங்காயத்தை போட வேண்டும். வெங்காயத்திற்கு தேவையான உப்பை நாம் இப்பொழுது போட்டுக்கொள்ளலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கும் போது நாம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட வேண்டும். இஞ்சி பூண்டு விழுது போட்டு நாம் நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயம் இப்படி நன்கு வதங்கி வரும் வேளையில் நாம் அரைத்த மசாலா விழுதை போட்டு விடலாம். மசாலா போட்டு நன்றாக கலந்து விட்டு நாம் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டுவிட வேண்டும். இதனுடன் 1 ஸ்பூன் தனி வத்தல் பொடியும் நாம் போட வேண்டும். மசாலாக்களை நன்றாக கலந்து விட்டு நாம் ஒரு பச்சை மிளகாய் இதனுடன் கீறி போட வேண்டும். இந்த சமயம் நாம் அரைத்த தேங்காய் விழுதை போட்டுவிடலாம். அனைத்தையும் நன்றாக கலந்து விட்டு நாம் 1 டம்ளர் தண்ணீர் ஊற்றிவிட வேண்டும்.
தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதி வரவும் நாம் குழம்பிற்கு தேவையான உப்பை போட்டுக்கொள்ளலாம். நாம் ஏற்கனவே வெங்காயத்தோடு உப்பு போட்டதால் இப்பொழுது தேவையான அளவு போட்டுக்கொள்ளலாம். நாம் தண்ணீர் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கொள்ளலாம். சால்னா நன்றாக கொதிக்கும் போது நாம் மூடி போட்டு சிம்மில் ஒரு 5 நிமிடம் வைத்து விட வேண்டும். இப்படி நாம் 5 நிமிடம் வைத்தோம் என்றால் எண்ணெய் பிரிந்து அமர்க்கலமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது 5 நிமிடம் ஆகிவிட்டது. நாம் திறந்து பார்க்கலாம். இப்பொழுது சால்னா நன்றாக எண்ணெய் பிரிந்து தெளிந்து வந்துவிட்டது. இப்பொழுது வாசனையே மிக அருமையாக இருக்கிறது. இந்த சமயம் நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு மல்லி இலை தூவிக்கொள்ளலாம். இந்த அளவு நமக்கு பரோட்டா சப்பாத்திக்கு சரியாக இருக்கும். நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான சால்னா ரெடியாகிவிட்டது. இது பரோட்டாவுடன் சாப்பிடும்போது மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த சால்னாவுடன் பரோட்டா வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். சப்பாத்தியுடனும் இது மிக சுவையாக இருக்கும். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.